ஹே அமிகோஸ், சில டைம் குக் பண்ணவே ரொம்ப சோம்பலாக இருக்கும். அதுவும் பர்டிகுலர்லி சண்டேஸ்னால் ஆஃப் டேலையும் வீட்டு வேலை செய்யணுமா அப்படின்னு ஒரு கடுப்பு வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்களும் சிம்பிளாக செஞ்சு ஃப்ரீயாக உங்கள் சண்டேஸை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் இந்த ரெசிபி இருக்குது. ஸோ தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்லி எந்த பேனில் நீங்கள் குக் பண்ண போகிறீங்களோ அதில் உங்களோட சிக்கன் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சண்டேக்கு ஆப்வியஸ்லி நான்வெஜ் இருக்கணும்ல. இன்கேஸ் நீங்கள் வெஜிடேரியன் பர்சனாக இருந்தானா சிக்கனுக்கு ஆப்ஷனலாக நீங்கள் பன்னீரோ மஷ்ரூமோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 2 பெரிய ஆனியன்ஸை இந்த மாதிரி டைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மெல்லிஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப பெருசாக நீங்கள் கட் பண்ணிடாதீங்க. ஆனியன்ஸையும் பேனில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே வந்து ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோ வந்து இந்த மாதிரி ரஃபாக நான் சாப் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் பேனில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 6 to 7 நம்பர்ஸ் ஆஃப் கார்லிக்கு அது மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி இடித்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இடித்து சேர்க்குறதுமே ஒரு சோம்பேறித்தனமாக ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் சின்னதாக சாப் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அதுவுமே உங்களுக்கு டைம் எடுக்கும், ஸ்கின் பீல் பண்ணணும் கார்லிக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷனை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் அண்ட் 1.5 ஸ்பூன் கரம் மசாலா அண்ட் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே வந்து குழம்பு மிளகாய் தூள்ன்ட்டு ஒரு பவுடர் இருக்கும், எனி பிராண்ட், அதை வந்து ஒரு 1 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் வந்து ஒரு 10 to 15 நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பேசிக்காக கறி லீவ்ஸ் நிறைய ஆட் பண்ணுவேன் என்னோட சமையலில். அண்ட் இது கூடவே வந்து நல்லா சாப் பண்ண மின்ட் லீவ்ஸ் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் இதை வந்து நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வந்து ரஃபாக சாப் பண்ணி நான் ஆட் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் சேர்த்தா வந்து நல்லாயிருக்கும். சிக்கன் கூட எப்போதுமே வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா பிளெண்ட் ஆகும். சேர்த்தானா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் இது கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் நல்லெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நல்லா உங்கள் கையால் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கையில் மிக்ஸ் பண்ணுறதுமே ஒரு சோம்பலாக ஃபீல் ஆச்சுன்னா ஜஸ்ட் ஸ்பூனில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். தக்காளி பழத்தெல்லாம் நல்லா அப்படியே கையிலேயே வந்து நசுக்கி விட்டுக்கோங்க. சிக்கனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பட் மற்றபடி மற்ற வெஜிடபிள்ஸ் மசாலாலாம் வந்து நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி அந்த மிக்சரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ண எல்லாத்தையுமே ஒரு 20 to 30 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறமா பேனில் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் அந்த சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்தாவே முடிஞ்சுது உங்களோட வேலை. ஸோ மார்னிங் சண்டேனா வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வராங்களா, உடனே இந்த மேரினேஷன்லாம் பண்ணி வச்சுட்டு ஒரு சின்ன நேப் எடுத்துகிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நான் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தானா சிக்கனில் உள்ள ஜூசினஸ் அதெல்லாம் அப்படியே அந்த வாட்டர்லாம் ரிலீஸ் ஆகிருக்கும். நான் இதில் தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ணலை. இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணும்போதே சிக்கனில் உள்ள வாட்டர் அண்ட் ஆனியனில் உள்ள வாட்டர் இது எல்லாமே வந்து அந்த ஜூசினஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ அதுவே வந்து இந்த ரெசிபிக்கு கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா அகைன் நீங்கள் லிட்டு போட்டு ஒரு 3 மினிட்ஸ் போல் அப்படியே நீங்கள் குக் பண்ண விட்டுருங்க. அண்ட் ஃபைனலி லிட்டு ஓப்பன் பண்ண அப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா ஆயில் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பெப்பர் நான் கொஞ்சம் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் போல் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி லிட் போட்டு குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே நீங்கள் நார்மலாக குக் பண்ணாவே போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 மினிட் போல் குக் பண்ணிட்டாவே போதும். இப்போ பாருங்கள் ஆயில் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்டு சிக்கன் போட்ட உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. அண்ட் இந்த ரெசிபி பொறுத்தளவுக்கு ஒரு மாதிரி ஒரு தொக்கு சுக்கா அந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ரொம்ப கிரேவியாக நீங்கள் விரும்புவீங்க அப்படின்னு நினச்சோன்னா கூட கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் ஆட் பண்ணி லிட் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் இல்லை 1.5 கிளாஸ் ஆஃப் வாட்டர் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிங்கன்னா ஒரு கிரேவி ஃபார்மேட்லேயே உங்களுக்கு வந்துடும். அண்ட் ஃபைனலி சண்டேவை நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக கிச்சன்லேயே கிடந்து சண்டேவை ஸ்பெண்ட் பண்ணாமல் நீங்களும் மூவியோ சீரீஸோ எது வேணாலும் பார்த்து உங்கள் சண்டேவை நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ரெசிபி பேச்சுலருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெசிபி பெருசாக பார்த்து குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வந்தது போனது இருக்கிறது எல்லாத்தையும் கையிலேருந்து தூக்கி போட்டு சமைச்சிட்டாவே போதும், ரெசிபி இஸ் டன். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கும் அண்ட் சம் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கும் மறக்காம என் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காம பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். பை.